வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்ட்ராடே சிஸ்டம் ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட் டெய்லி அப்டேட். ஸோ நம்ம சிஸ்டம் அனாலிசிஸ் பிரகாரம், நம்ம சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சிஸ்டம் இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் புதன்கிழமைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதாவது 22ஆம் தேதி மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் 5 மினிட் பார் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஹையை நம்ம பார்க்கணும். 16,920 அந்த ஹையை ட்ரிகர் ஆச்சுன்னா லாங் என்ட்ரி ஆகணும். ஏன்னா இது பிரேக் அவுட் சிஸ்டம், புல் பேக் எதுக்கு வெயிட் பண்ணாது. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் கம்ப்ளீட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா 16,920 ஹையை கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த பாரே பார்த்தீங்கன்னா ட்ரேடை ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு அடுத்த பாரே வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை அடிச்சிருச்சு. ஏன்னா 16,920 21 என்ட்ரி ஆயிருப்போம். 0.30% பார்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 51-52 பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து லோ பார்த்தீங்கன்னா 16,855, ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்டே கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை அடிச்சிருச்சு. ஸோ கழுகுனுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சுன்னு பார்த்தால் 22ஆம் தேதி லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். காரணம் அக்கௌண்ட் வந்து 7 லட்சத்தி சில்லறைக்கு போச்சு இல்லைங்களா, அதனால இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதனால் 6 லாட்டாக வாங்கினோம். 6 லாட்டாக வாங்கி லாங் போயிருக்கோம். 16,921 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 16,869 ஸ்டாப் ட்ரிகர் ஆயிடுச்சு. 52 பாயிண்ட் லாஸ், 6 பாயிண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ நமக்கு ஒரு 17,400 லாஸ். நம்ம கேபிட்டல் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ப்ராஃபிட் 1,42,000 1,25,000 வந்துச்சு. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டுங்கிறது ட்ரேடிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ப்ராஃபிட் மட்டும் வர்ற மாதிரி ட்ரேடிங் மட்டும் சிஸ்டம் ஒருத்தர் கிடைச்சா அவருக்கு உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு சிஸ்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க தான் உண்மை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டம் கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 10லேருந்து 15, 20 ட்ரேடு கூட தொடர்ந்து லாஸ் கொடுக்கும். பட் ஒரே விஷயம்னா லாஸ் பண்ணும்போது லாஸ் குறைவாக இருக்கணும், வின் பண்ணும்போது ப்ராஃபிட் பிக்காக இருக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் பிரகாரம் காலையில் வந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பாக ட்ரேட் இருந்துச்சான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. ப்ரைஸ் வந்து சூப்பர் ட்ரெண்டை உடச்சி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஆனால் இந்த லோவை ஃபர்தராக ட்ரிகர் ஆகலை. அதனால் செகண்ட் ட்ரேட் கிடைக்கல. சரி, மறுபடியும் ப்ரைஸ் மேலே போய் இங்கே உடச்சி க்ளோஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் உடச்சி க்ளோஸ் ஆகும்போது 2.50. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 2.25க்கு மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறனால நேற்று கழுகாருக்கு ஒரே ஒரு ட்ரேட், அது ஒரு ட்ரேடும் லாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது ஸோ நம்ம கழுகாரனுடைய சிஸ்டம் என்னாச்சுன்னு பார்த்தோம். இப்போ 2வது சிஸ்டமான குருவியார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ குருவியார் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 குருவியார் சிஸ்டம் ரூல் பிரகாரம் என்ன, புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 9:15 பார் முடிஞ்சோடனே சூப்பர் ட்ரெண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது 9:15க்கு ஓப்பன் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் பார் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாகவே இருக்குது. நேற்று இருந்து அந்த க்ரீன் லைன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த பாருடைய ஹையிலிருந்து 0.10% கால்குலேட் பண்ணி அந்த புல் பேக் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அது 16,903. ஸோ அடுத்த வாரே பார்த்தீங்கன்னா 16,855 கிரியேட் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் நம்ம அந்த புல் பேக் லெவல் ரீச் ஆனதுனால எந்த பார் அதை ரீச் ஆச்சோ அந்த பாருடைய ஹைக்கு நம்ம ட்ரிகர் கொண்டு வைக்கணும். ஸோ ஃபர்தராக நோ லோ எந்த பார் கிரியேட் பண்ணதுனால இந்த ஒரு பார் தான் அந்த நியூ லோ கிரியேட் பண்ணியிருக்குது, அதாவது புல் பேக்கு லெவலை தாண்டி. ஸோ இந்த பாருடைய ஹையை நம்ம ட்ரிகராக வச்சுக்கிறோம். 16,927 அப்போ 28-20க்கு என்ட்ரி ஆகிறோம். பட் எங்கே என்ட்ரி ஆகிறோம்? இந்த இடத்துல என்ட்ரி ஆன கையோட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடகடன்னு கீழே வந்து ஃபுல் ஸ்டாப் லாஸை எடுத்துருது. குருவியாருடைய ஃபர்ஸ்ட் புல் பேக் ரேட் பார்த்தீங்கன்னா 16,928.20 என்ட்ரி ஆகி 16,876 வெளியே வந்துடுறாரு. 51 பாயிண்ட் லாஸ். சரி, குருவியாருக்கு தொடர்ந்து இன்னொரு புல் பேக் ட்ரேடும் வருது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகுது. இப்போ டவுன் ட்ரெண்ட். ஸோ குருவியாருடைய ரூல்ஸ் பிரகாரம் என்ன, இந்த பாருடைய லோவிலிருந்து 0.10% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 16,862 ஒரு 16 பாயிண்ட் ரீட்ரேஸ் ஆகணும். 16,878. ஸோ இந்த பாரை ரீச் ஆயிடுச்சு. பட் இந்த பாருடைய லோவை நம்ம ட்ரிகராக வச்சுக்கலாம். பட் என்னாச்சு, இந்த பார் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லோவை கிரியேட் பண்ணிச்சு. அப்போது நியூ ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அப்போது ட்ரிகரை இந்த பாருக்கு செட் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார் ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணதுனால ட்ரிகரை வந்து 16,900க்கு நகர்த்துறோம். அதுக்கப்புறம் இந்த பார் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த பாருடைய லோ வந்து நம்ம
ட்ரிகராக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த பார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அதுக்கு அடுத்த பார் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பாருடைய லோவர் ட்ரிகர் ஆனதுனால இந்த லோவிலே நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். ஸோ 16,901.35க்கு என்ட்ரி ஆகிருக்கணும். ஸோ என்ட்ரி ஆகி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபர்தராக ட்ரிகர் ஆனது கையோடு அப்படியே மேலே போய் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுது. ஃபுல் ஸ்டாப் அடிக்கல, பட் ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துடுது. ட்ரெண்ட் ரிவர்சல் வந்தாவே நாம் வந்து ட்ரேட் வந்து வெளியே வந்துடணும். ஸோ 16,939.65 16,940 நான் ரவுண்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரேட் ஒரு 38 பாயிண்ட் லாஸ். ஸோ ஓவரால் செலவோட சேர்த்து 44 பாயிண்ட் லாஸ். ஸோ குருவியாருக்கு தொடர்ந்து ரெண்டாவது ட்ரேடர் லாஸ் நேற்று. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போனவர் தொடர்ந்து ரெண்டு லாஸ் ட்ரேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராஃபிட் வந்து 3135க்கு வந்துருச்சு. ஸோ ஓவரால் கேபிட்டல் வந்து 0.50% தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம காக்காயாருடைய ட்ரேடிங் சிஸ்டத்தை பார்க்கலாம். ஸோ காக்கானுடைய ட்ரேடிங் சிஸ்டம் என்ன, புல் பேக் டு த சூப்பர் ட்ரெண்ட். ஸோ அப்போது மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் முடிஞ்சோடனே சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அப்போ 16,806.43 அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஷீட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16,806.45 மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் முடிஞ்சோடனே சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ. ஸோ லாங் போகிறதுக்கு இந்த வேல்யூவோட 0.15% கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூவோட ஆட் பண்ணி அந்த வேல்யூவுக்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆனால் நாம் என்ட்ரி ஆகலாம். ஸோ 16,831.65 தான் அந்த வேல்யூ. ஸோ ரவுண்டாக 16,832. ஸோ மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆச்சாங்கிறத பார்ப்போம். எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 50 லோ, இங்கே 37.50, இங்கே 32.20. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 32க்கு வந்துருச்சு. ஸோ இந்த பாருடைய ஹையை ட்ரிகர் ஆனால் நம்ம லாங் போகலாம். ஏன்னா அதுக்கடுத்த பார் நியூ லோ கிரியேட் பண்ணல, ஏன்னா 35.90 போயிடுச்சு. அப்போது இந்த லெவலை கிரியேட் பண்ணிச்சான்னு பார்த்தா எஸ், இந்த இடத்துல கிரியேட் பண்ணிடுச்சு. 16,880 இந்த பாருடைய ஹை நமக்கு தேவை. 16,877.65 இந்த பார் ட்ரிகர் ஆனால் என்ட்ரி ஆயிடுறோம். என்ட்ரி ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா நமக்கு ஃபேவராக ஒரு 0.3% போகுது. 0.3%னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 16,928க்கு போகணும். ஆனால் ஆல்மோஸ்ட் 940க்கே போயிடுது. இந்த லெவலுக்கு போகும்போது நாம் என்ட்ரியை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். நம்ம வச்சுட்டு கணக்கில் மார்க்கெட் பார்த்ததோ என்னவோ தெரில, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்காக சொல்கிறேன் உடனே. ஏன்னா பல ட்ரேடர்ஸ் இப்படி தான் நினைப்பாங்க, ஒன்ஸ் நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நீங்கள் யாரும் கூட தெரியாதுங்க தான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 110க்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி நேராக வந்து நம்ம என்ட்ரியை ஒரு 115க்கு அடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் காக்காயாருது பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட். 16,867.50க்கு என்ட்ரி ஆகி அதே லெவலில் எக்ஸிட் ஆகிடுறோம். ஒரு 1,500 ரூபா நமக்கு லாஸ். சரி, அடுத்தது தொடர்ச்சியாக காக்காயிருக்கு இன்னொரு ட்ரேட் வருது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. எப்போ 2.5க்கு சூப்பர் ட்ரெண்ட் உடஞ்சி ரெட்டாக மாறுது. உடஞ்சி ரெட்டாக மாறும்போது அது கரஸ்பாண்டிங் சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூவை நம்ம பார்க்குறோம். அது 16,935.90. ஸோ அந்த வேல்யூ ஷீட்டில் ஃபீட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் நான் இங்கே போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 16,910க்கு ரீட்ரேஸ் ஆகணும். ஏன்னா ஷார்ட் ட்ரேடுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூலேருந்து 0.15% கால்குலேட் பண்ணி கழிக்கணும். ஸோ 16,935.90லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25.26 பாயிண்ட் கழிக்கும் பொழுது 16,910க்கு மார்க்கெட் ரீச் ஆகிருக்கணும். ரீச் ஆச்சுன்னு தான் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த லெவல்லையே 16,919 வந்துருச்சு. இங்கே 96 இந்த பார் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார் லோ ட்ரிகரான என்ட்ரியாக இருக்கலாம். பட் அதுக்கடுத்த பார் இன்னொரு நியூ லோ ஹையை கிரியேட் பண்ணதுனால இந்த பார் ட்ரிகரில் என்ட்ரியாக இருக்கலாம். அதுக்கடுத்த பார் இன்னொரு ஹை கிரியேட் பண்ணதுனால இந்த பாருடைய லோவில் ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த பார் நியூ ஹை கிரியேட் பண்ணாலும் பட் அந்த பார் கம்ப்ளீட் ஆகும்போது தான் தெரியும் அது பியரிஷா இல்லை இதுன்ட்டு. ஸோ அதனால் இந்த பார் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த லோவை வந்து இந்த பார் ட்ரிகர் பண்ணதுனால என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 16,923 என்ட்ரி ஆயிடுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ 16,940 லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ 16,935 ஷார்ட் ட்ரேட் போகிறோம். நான் லாங்னு போட்டு வச்சுருக்கேன், சாரி. 16,935க்கு ட்ரிகர் ஆகுது. 16,940 சூப்பர் ட்ரேட் உடச்சி போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷார்ட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறோம்.
38 ரூபா 65 காசு லாஸ், செலவோட சேர்த்து 44 ரூபா 65 காசு. ஸோ ஓவராலாக ஒரு 11,163 ரூபா லாஸ். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா ட்ரா டவுனில் இருக்குது, அண்டர் வாட்டர் ஈக்விட்டியாக இருக்குது, 4.4% லாஸில் இருக்குது. ஸோ ஓவரால் லீடிங் பார்த்தீங்கன்னா கழுகு தான். பிரேக் அவுட் சிஸ்டத்தை ட்ரேட் பண்ணக்கூடிய கழுகு எக்ஸலண்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைக்கிளில். இது வரைக்கும் 20% ப்ராஃபிட். குருவி ரொம்ப காஷியஸான ட்ரேடர், பட் மாடரேட்லி காஷியஸ், அது 0.52% ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு. பட் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய காக்கா யார் பார்த்தீங்கன்னா 4.5%, ஆல்மோஸ்ட் 4.4% ட்ரா டவுனில் இருக்கிறாரு. பட் நம்ம 5 ட்ரேடை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ட்ரேடிங்கில் லா ஆஃப் லார்ஜ் நம்பர், எவ்வளோ அதிகமாக ட்ரேட்ஸ் வருதோ அந்த ட்ரேட்னுடைய விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், மதன் ஒரு சிஸ்டம் ட்ரேடர் இருக்கார், இஸ் அன் எக்ஸலண்ட் சிஸ்டம் ட்ரேடர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை சொல்லுவார், இந்த மாதிரி லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 4 ட்ரேட் 5 ட்ரேடை வச்சு இந்த சிஸ்டம் பெட்டர் அந்த சிஸ்டம் பெட்டர் நம்ம முடிவு வரக்கூடாது. இது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் டெஸ்டிங், ஒரு பேக் டெஸ்ட்டில் இருக்குது. இந்த சிஸ்டம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஒரு மோசமான சிஸ்டமாக இருக்கலாம். இது என்னங்கிறது அவுட்கம் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷ்னல், ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு விளக்கறதுக்கான ஒரு வீடியோ. இந்த காணொலி பிடித்ததால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.